நிறைய மாடுகளின் எலும்புகள் இந்த இடங்கள் நிறைய பார்த்தாலே எல்லாம் பாலடைஞ்ச மாதிரி தான் கிடக்கு. ஒரு கைவிடப்பட்ட ஒரு இடம் மாதிரி தான் கிடக்கு. இந்த கிணறுகளுக்குள்ள தண்ணி இல்லை. இது எப்போ புனரமைப்பு செஞ்சதுன்ற கூட தெரியும். தண்ணி அப்படி மேலே பாசிகள் எல்லாம் படர்ந்து வீட்டுகள் எல்லாமே இடிவடைந்து கிணத்துக்குள்ளே கிடக்கு. அதுகளை நடந்து வந்து தண்ணியை குடிக்கக்கூடிய மாதிரியான நிலப்பாட்டிலே இருக்குது. இந்த இடங்களில் மண்ணுகளை நாங்கள் பார்க்குறதே குறைவு. எல்லா இடங்களும் வந்து கல் தான். நாங்கள் கிணறுகளுக்குள்ள வந்து தவறுகளை வண்டி வரும். இது வரைக்கும் ஒரு வாய்க்கால் மாதிரி வந்து போகுது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொளி ஊடாக சந்திக்கிறோம். இன்றைய நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் நெடுந்தீவு. நெடுந்தீவினுடைய ஒரு சில காணொலிகள் என்ற தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு நெடுந்தீவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான இடம் மட்டும் இல்லாமல் நாங்கள் நிற்கிற இடம் அந்த நிலத்தோற்றமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான நிலத்தோற்றத்தோடையும் அதோட பல மர்மங்கள் என்ற ஒரு இடமாகவும் இந்த இடம் இருக்குன்னு சொல்லலாம். அதோட பல நூற்றாண்டு காலங்களாக இந்த நெடுந்தீவினுடைய ஒரு உயிர் நாடியாக இருந்த சாராப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல இருக்கிற பூதம்பட்டிய கிணறுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் நிற்கிற இந்த இடத்துல ஒரு 30க்கும் மேற்பட்ட கிணறுகள், அதாவது பழைய கிணறுகள், அது மட்டும் இல்லாமல் பல வித்தியாசமான நீரூற்றுகள், அதோட பல பள்ளங்கள் எல்லாம் வந்து இருக்கின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நெடுந்தீவை பொறுத்தளவில் பல இடங்களில் எல்லாம் வந்து நிலத்தடி நீர் வந்து உவர் நீராக இருக்கும். அதால் மக்கள் தங்களுடைய அன்றாட நீர் பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்வதற்காக பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள் சொல்லலாம். இன்று வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. நெடுந்தீவு மக்களுடைய தண்ணீர் பிரச்சனை, அதோட அவர்கள் வர்ற பாடுகளை வந்து நாங்கள் நேரடியாக வந்து பார்த்தோம்னு சொன்னா தான் தெரியும். வேண்ட இத்தனை பேர் சைக்கிள்களில் தண்ணி கேனுகளில் நீண்ட தூரங்களை கட்டி கொண்டு போகிறது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். அது நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் பல நூற்றாண்டு காலங்களாக இந்த இடத்துல இருந்து எடுக்கின்ற நீர் வந்து நல்ல தண்ணியாக வந்து இருக்குது. அதால் இந்த இடங்கள்ல இருந்து பல குடும்பங்களுக்கு ஆக்கள் தண்ணியை வந்து பைப்லைன் மூலமாக வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட இன்றைய காலப்பகுதியில் இந்த இடங்கள் எல்லாம் வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். அதால் நாங்கள் இந்த இடத்த வந்து பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க போயிட்டு பார்ப்போம் இன்றைய காலப்பகுதியில் இந்த இடம் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைய காலப்பகுதியை பொறுத்தளவில் நெடுந்தீவு மக்களுடைய நல்ல தண்ணீர் பிரச்சனைகளை தீர்க்கின்ற 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த கடல் நீரை சுத்திகரித்து மக்களுக்கு வந்து கொடுக்குற திட்டம். அதுக்கு அடுத்ததாக இருக்கின்றது இந்த சாராப்பட்டி என்கின்ற இடத்துல இருக்கின்ற பூதம்பட்டிய கிணறுகள் என்று சொல்லப்படுகின்ற இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடத்திலிருந்து பெறப்படுகின்ற நீர் மூலமாக நிறைய மக்கள் இன்று வரைக்கும் பயனடைஞ்சு கொண்டிருக்கிறோம். 400 குடும்பங்களுக்கு பைப்லைன் மூலமாக நேரடியாக இந்த சாராப்பட்டியிலேருந்து தண்ணி வசதிகள் போனாலும் கூட இன்னும் நிறைய குடும்பங்கள், பல நூறு குடும்பங்கள் வந்து இந்த இடத்துல சைக்கிள் மூலமாக வந்து இந்த இடங்கள் பாலி மூலமாக தண்ணியை கேனில் நிரப்பி கொண்டும் போகிற நிலவரத்தில் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொட்டி மாதிரியான அமைப்புகளில் ஆக்கள் கட்டி வச்சிருக்கேன். நான் நினைக்கிறேன் ஆடு மாடுகள், அதோட இங்கே குதிரைகள் என்று நினைக்கிறாள். அந்த குதிரைகள் தண்ணியில் குடிக்கிறதுக்காக இதுகளை செஞ்சு வச்சிருக்கணும் தெரியல. யாரும் தெரிஞ்சால் வந்து சொல்லுங்க என்னத்துக்காக பயன்படுத்துகிறேன்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் கூட நாங்கள் இப்போ போகின்ற இடம் இதுக்குள்ளே நான் போயக்குள்ளே ஒரு வித்தியாசமான நிலப்பரப்புகள், நிலத்தோட்டங்களோட வந்து இருக்கும். நாங்கள் இந்த இதுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறோம். நாங்கள் இந்த நீரூற்றுகளை பார்க்க போகிறதுக்கு அந்த வாசல்லே ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு வாய்க்கால் மாதிரியான அமைப்பு இதில் நீண்ட தூரத்துக்கு போகுது. அந்த நாங்கள் சொன்ன அந்த நீரூற்றுகளை நோக்கியே இந்த வாய்க்காலம் வந்து போகுது. அதோட இது வந்து பழைய காலங்களில் பயன்படுத்தின வாய்க்கால் மாதிரி இருக்குது. இன்றைய கால பகுதியில் இந்த வாய்க்கால்களுக்கான தண்ணிகள் வார மாதிரியான இந்த மாதிரியான நிலப்பாடுகளும் இல்லை. இதெல்லாம் வந்து அந்த காலங்களில் பயன்படுத்திருக்கணும். இந்த இடங்களில் ஒரு கிணத்துலேருந்து தண்ணியை இன்னொரு கிணத்து பகுதிக்கோ இல்லை இன்னொரு இடத்துக்கோ தண்ணியை கொண்டு வரதுக்காக இதை பயன்படுத்தியிருக்கணும் போடாக்கு. ஒரு சில பேர் சொல்லிச்சுன்னா இந்த காலியுத்தவாதிகளின் ஆட்சி காலத்தில் அவர்கள் குதிரைகள் எல்லாம் வந்து வளர்த்தவை தானே, அந்த குதிரைகளுக்கு தண்ணிகளை வந்து கொடுக்கறதுக்காக அந்த கிணறுகள்லேருந்து இந்த வாய்க்கால் வழியால் தண்ணிகளை வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு சில பேர் சொல்லினோம். உங்களுக்கு மேலதிக தகவல்கள், இதில் சரியான தகவல்கள் இருந்தால் உங்களுக்கு சொல்லுங்கள். நான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு காட்டிக்கொண்டு போகிறோம். சரி, இதை பார்த்துட்டோம். இப்படி வாங்க நாங்களே அந்த நீரூற்றுகளை வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம். இந்த இடம் தொடர்பாக பழைய கதைகள், வரலாறுகள் எல்லாம் நிறைய எல்லாம் சொல்லினோம். உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதையும் போய் தேடி பாருங்க. ஆனால் இருந்தாலும் கூட இன்றைய இந்த காலப்பகுதியில் இந்த நெடுந்தீவு பிரதேசம், அது மட்டும் இல்லாமல் இந்த நெடுந்தீவு மக்களுடைய ஒரு நீர் தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு முக்கியமான இடமாக இந்த இடம் இருக்குன்றபடியே தான் இன்றைய காலப்பகுதியில் இந்த விஷயங்கள் எப்படி இருக்குது, இந்த இடங்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்குது, இந்த நீர் வழங்குகின்ற செயற்பாடுகள்லாம் வந்து என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்க தான் நாங்கள் வந்தாங்க. ஆனால் உள்ளே வந்தோடனே இந்த இடம் ஒரு கைவிடப்பட்ட ஒரு இடம் மாதிரி தான் கிடக்கு. ஏன்னா இந்த இடத்துல யாரையுமே ஆக்களை காண கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு மோட்டர் ஓடுற சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டு நிற்குது. அப்போ அதால் நான் அந்த மோட்டர் ஓடுற இடத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் தண்ணி வந்து தண்ணி எடுத்து அப்படியே பைப் லைன்களுக்கு வந்து போகுது கூடாது. அந்த மோட்டர் தான் வேலை செஞ்சு கொண்டு இருக்குது கூடாது. இதில் மதில்களும் எல்லாம் கட்டி கீழே இந்த கல்லால் அடுக்கி வச்சுக்கணும். அதுகளெல்லாம் விழுந்து வைக்கிறாங்க. இந்த கட்டடங்களெல்லாம் பார்க்க எல்லாம் பாலடைஞ்சு பழைய கட்டடங்கள். இப்போ எந்த காலத்தில் கட்டினவை, இது எப்போ புனரமைப்பு செஞ்சதுன்ற கூட தெரியலை. எல்லாம் என்னென்னு சொல்கிறது, எல்லாம் கதவுகளும் அதுகளெல்லாம் பாருங்கள் அப்படியே நிலைப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி
இதில் ஒரு டேங்கு வந்து இருக்குது. இந்த மோட்டர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கு. அதில் தண்ணி வந்து எடுத்து இந்த டேங்குக்கு போய் இந்த டேங்கில் இருந்து தான் இந்த பிரதேசங்களுக்கு தண்ணி வந்து போது போடாக்கு. இந்த இடத்துலேருந்து இந்த தண்ணியை வழங்குற இந்த கிணறுகள இலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாவம் பாங்க. கிணறை பார்த்தாலே எல்லாம் பாலடைஞ்ச மாதிரி தான் கிடக்கு. மூடிகள் எல்லாம் இருந்திருக்கு போடாது. மூடிகள் ஒன்றையும் காணையில் கிணத்தின் தண்ணி அப்படியே மேலே பாசிகள் எல்லாம் படர்ந்து இந்த உடைஞ்சி விழுந்த கட்டுறங்கன்ற மேல் பிளாட்டின் துண்டோலெல்லாம் அப்படியே கீழாங்கிடாக்கு. ஆனால் இதுலேருந்து தான் தண்ணியெல்லாம் போய் கொண்டு இருக்குது. இது மக்களுடைய என்ன தேவைக்காக போகணும்னு சொல்லி தெரியலை. இந்த தண்ணியெல்லாம் வந்து குடிக்கலாமா என்னன்னு சொல்லி தெரியலை. இதில் இதே மாதிரி நிறைய கிணறுகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சில கிணறுகளில் தான் அந்த பைப்பு போட்டு தண்ணி வந்து எடுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி. இதில் இருக்க கிணறுல எல்லாம் பைப்புகளை வந்து ஒன்றையும் காணையில். நான் கேள்விப்பட்ட இடத்துல இந்த இடத்துல இருக்கிற நிறைய கிணறுகளில் தண்ணி வந்து உவர் நீராக வந்து இந்த காலப்பகுதிகளில் மாறிக்கொண்டு வருதுன்னு சொல்லினோம். அதாவது நிறைய கிணறுகளில் தண்ணி எடுக்கலாத நிலப்பாடும் இன்றைய காலப்பகுதியில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதுக்குள்ளே வேறுங்க இந்த தண்ணியும் வந்து கொஞ்சம் அப்படியே இப்படி தான் கிடக்கு. ஆனால் இந்த தண்ணி கிணத்துலேருந்து ஆக்கள் தண்ணியை வந்து எடுக்கல. இப்படியே போய்க்குள்ள இதிலே நிறைய கிணறுகள் இருக்குது. அப்படியே வாங்க தொடர்ச்சியாக போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான நிலப்பாட்டில் இந்த இடங்கள் இருக்குன்னு சொல்லி. நாங்கள் இந்த இடத்துக்கு வரையில் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் கொஞ்சம் தண்ணிகள் அதிகமாக இருக்கிறதால இங்கே பாருங்க. இதில் கொஞ்சம் பேர் படுத்திருக்கணும். மேலே ஆக்கலன்ட்டு பார்த்தீங்கன்னா பண்டிகள் வந்து படுத்திருக்கேன் விளைஞ்சி. இது வந்து ஆக்கள் வளர்க்கணுமா என்னவோ தெரியல. இந்த நெடுந்தகை பகுதியில் குறிப்பாக இந்த பிரதேசத்தில் ஒன்று பண்டிகையில் 2-3 பண்டிகைகள் ஆக்கள் படுத்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை பண்டிகையெல்லாம் படுத்து நல்ல நித்திர அவை நாங்கள் குழப்பாமல் ஆனால் இதெல்லாம் யார் வளைக்கணும்னு சொல்லியும் தெரியல. இப்போ அவையில் ஆக்களை குழப்பாமல் நாங்கள் அப்படி வந்த விஷயத்தை வந்து போய் பார்ப்போம். இதில் வேறு ஒரு ஆள் இப்போ படுத்தங்களுக்காகிட்டு நித்தியால் ஒழும்பின மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிற ஆக்கள். இப்படியே நாங்கள் இஞ்சால போயிட்டு பார்ப்போம் என்ன கிடக்கும்னு சொல்லி. இதில் இந்த மரத்தடியில் ஒரு சின்ன பள்ளம்பாய் ஒன்று இருக்குது. இது ஒரு கிணறு தான் போடாது. ஆனால் இந்த கிணத்துல வந்து இப்போ தண்ணியை வந்து காணல. இதெல்லாம் வந்து பழைய கிணறுகள். இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் கட்டப்பட்ட கிணறுகள் போடாது. இந்த பாறைகளை வெட்டி ஆக்கள் சுற்றி கட்டியிருக்கணும். ஒன்றும் கட்டையில் பாறைகளை வெட்டின வடியே கிடக்குது பள்ளமாக. அதுக்குள்ள இப்போ தண்ணி இல்லை. ஆனால் இதில் ஒரு சில கிணறுகள் இப்போ அகல் புதுசாக இந்த இடங்களில் புனரமைப்புகள் செஞ்சு கட்டியிருக்கேன். நான் நினைக்கிறேன் பிரதேச சபை அதுகளால் இந்த வேலை திட்டங்களை செஞ்சிருப்பினும் போடாது. இந்த பிரதேசத்தில் இருக்கிற பழைய நீரூற்றுகளும் இருக்குது. அதோடு இப்போ புதுசாகவும் ஆக்கள் நல்ல தண்ணி எடுக்கணுமென்றதுக்காக கிணறுகள் புதுசாகவும் வந்து வெட்டியும் கட்டியிருக்கணும். ஒரு கிணறு அதுக்குள்ள என்ன தண்ணி இருக்குன்னு சொல்லி. இதுக்குள்ளேயும் தண்ணிகள் எல்லாம் பாசிகள் எல்லாம் நிறைஞ்சாங்கிறாக்கு. இதெல்லாம் வந்து பழைய கிணறுகள்லாம் நாக்கள் மதுரையில் அதில் பார்க்கலே தெரியுது பழைய கிணறுகள். பாருங்க அப்படி இருக்காண்டி. நெடுந்தீவை பொறுத்தளவில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களுடைய நீர்த்தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு முக்கியமான இடம் இந்த இடம்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே வந்த இடத்துல இடங்கள் எல்லாம் பார்த்தா அப்படி இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த இடத்த பராமரிக்கிறதுக்கான ஆட்கள் கூட இந்த இடத்துல இல்லை. நாங்கள் வாசல்லே ஒரு தரையும் காணலை. இப்போ நான் வந்து நிறைய நேரம் அணிக்கிறேன், ஒரு தரமே இந்த இடத்துல இல்லை. எல்லாம் வந்து அப்படி படுமோசமாக கிடக்கு. அதோட இதுலேயும் ஒரு சில கிணறுகள் ஆக்கள் கட்டி வச்சுக்க. ஆனால் இதெல்லாம் வந்து எப்போ புனரமைப்பு செஞ்சது என்று சொல்லி தெரியல. சில கிணறுகள் தண்ணி எடுக்கிற கிணறுகள் படுமோசமாக கிடக்கு. இதுகள்லாம் தண்ணி எடுக்காத கிணறுகள். நினைக்கிறேன் இதெல்லாம் ஆக்கள் பயன்படுத்தலான்னு சொல்லி. ஏன்டா இங்கே இருக்கின்ற ஒரு சில கிணறுகள் உவர் நீராக வந்து மாறிக்கொண்டு வருது. நிறைய கிணறுகள் உவர் நீராக வந்து தண்ணி மாறிக்கொண்டு வருதுன்னு சொல்லினோம். அது வந்து நிலத்தடி நீரை நாங்கள் நல்ல தண்ணியை அதிகமாக உறிஞ்சி எடுத்துக்கொண்டிருக்கிறதாலேயோ தெரியல. இல்லை கோடை காலங்களில் அதிகமாகவே இந்த பிரதேசங்களில் கிணறுகள் உவர்த்தன்மையாக மாறுறது வந்து பலமாக தான் இருவாங்க. இதுலேயே நிறைய கிணறுகள் வந்து இருக்குது. இப்படியே சரி வாங்க இப்படி அங்காலையும் போயிட்டு என்னமா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடங்களில் மண்ணுகளை நாங்கள் பார்க்குறதே குறைவு. எல்லா இடமே வந்து கல் தான். அப்படியே கல் பூமியாகவே இந்த இடங்கள் வந்து இருக்குது. இதில் இருக்கிற கிணறுகள் எல்லாம் எப்போ அமைச்சிருப்பினமோ தெரியலை. இதெல்லாம் கிணறுகளை சுற்றி ஆக்கள் மதில்களும் கட்டி வச்சிருக்கணும். வேறும் இந்த மதில் ஒரு ஆலமரம் அப்படியே மதிலை மூடி வந்துட்டுது. இந்த கிணத்துக்களையும் இப்போ தண்டிகள் வந்து இருக்குது. இதில் இப்படியே நாங்கள் இஞ்சாலை பகுதிக்கு போனாலும் கூட ஒரு சில கிணறுகள் ஆக்கள் கிண்டி வச்சிருக்கணும். ஆனால் இருந்தாலும் சுற்றி எந்த விதமான கட்டுகளும் கட்டையில். இதுகளுக்குலேயும் தண்ணி வந்திருக்கும் கூட. ஆனால் இருந்தாலும் கூட இப்போ இந்த கிணறுகளுக்கெல்லாம் தண்ணி இல்லை. நினைக்கிறேன் இது வந்து கல் பூமியை தான் நீரோட்டங்களோட கூடுதலாக தொடர்பில் இருக்கிற நிலப்பரப்பாக இருக்கும் நினைக்கிறேன். கீழே நிலத்தடி நீர் இந்த இடங்களில் நிறைய ஓட்டம் இருக்கும் போல். அதனால தான் இந்த இடத்துல முக்கியமாக தீயினுடைய இந்த பகுதியில் நிறைய கிணறுகளை வந்து ஆக்கள் கட்டி வச்சிருக்கிறோம். இதுக்குள்ள வாரது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுமே என்று சொன்னால் நாங்கள் எங்கேயே ஆவண்டு கொண்டு போனோம்னு சொன்னால் நாங்கள் கிணறுகளுக்கெல்லாம் வந்து தவறி விழ வேண்டி வரும். ஏன்னா நிறைய கிணறுகள் சுத்த வர கட்டுகள் இருக்குது. இங்கே எப்படியான கிணறுகள் எல்லாம் சுற்றி எந்த விதமான கட்டுகளும் வந்து கட்டையில் எங்களை பார்க்க சும்மா சாதாரணமாக இருக்கும். இதில் பாருங்க, இதில் ஒரு கிணறு கிடக்கு. ஆனால் அதில் கிணறு கிடக்குன்னு தெரியாது. அப்படியே நாங்கள்
பார்த்து கொண்டு போனோம்னு சொன்னால் இதுகளுக்குள்ள கிடங்குகளுக்குள்ள விழ வேண்டி வந்துடும். அதனால் பாதுகாப்பான முறையில் வந்து இதுக்குள்ளே வரணும். இதுலேயும் ஒரு கிணறு கிடக்கு. ஆனால் இதுகள் வந்து ஆழம் குறைஞ்ச கிணறாக இருக்குது. இதே மாதிரி நிறைய கிணறுகளை இந்த இடத்துல ஒரே இடத்துல இவ்வளவு நிறைய கிணறுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. இதுலேயும் வட்ட வடிவமான கிணறுகளையும் தவிர கேணி மாதிரியான அமைப்புகள்லேயும் ஆக்கள் இதில் கிண்டி வச்சிருக்கணும். நிறைய மாடுகளின் எலும்புகள் இந்த இடங்களில் இருக்குது. இதில் இருக்கிறது கிணறு மாதிரி இல்லாமல் கேணி மாதிரி அமைப்பில் செஞ்சுருக்கணும். இந்த கேணிக்குள்ளே மாடுகள் வந்து இறங்கி தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த சாய்வாக கட்டியிருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் இந்த ஒல்லாந்திர காலங்களில் குதிரைகளை இதுகளுக்குள்ள கொண்டு வந்து இறக்கி தண்ணி குடிக்கிறதுக்காக அவைகளால் கட்டப்பட்டேன்னு சொல்லினோம். இதில் ஒரு நீர் காகம் உண்டு இறங்கி நிற்குது. ஏன்னா மீன் நிற்குது அதுக்குள்ள. இப்போ மீனை கொத்தி தின்றதுக்காக தான் அதுவும் வந்து நிற்குது. பிடிச்சி தின்னினம் போடாது. ஆனால் இந்த பக்கம் போனாலும் இந்த எப்படியான ஆடு மாடுகளின் எலும்புகளை இந்த இடங்கள் பூராவுமே பறஞ்சு கிடாக்கு, நிறைய கிடாக்கு. இப்போ என்ன கவலைக்குரிய விஷயம்னா இல்லை நிறைய கிணறுகள் இருந்தாலும் 1-2 கிணறுகளில் நாக்கள் தண்ணியை எடுத்து பாவனைக்கு வச்சுருக்கக்கூடிய கிணறுகளாக இருக்குது. மிச்ச கிணறுகள் எல்லாமே பாவனை செய்ய முடியாத மாதிரியான நிலப்பாட்டிலாம் கிணறுகள் இருக்குது. இதுலேயும் ஒரு கிணறு ஒரு வித்தியாசமான அமைப்பில் கட்டிருக்கணும் பாருங்க. கிணறு கட்டி சுற்றி வரவும் மக்கள் மதில்கள் கட்டியிருக்கணும். கிணத்துக்கு எல்லாம் மரங்களும் முளைச்சிட்டுது. இந்த தண்ணியிலும் மக்கள் பயன்படுத்துறதுக்காக பைப்லைன்கள் எதுவுமே செய்யலை. நான் நினைக்கிறேன் இதுகள் பயன்படுத்த இல்லாத கிணறுகள்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இதுகளும் நல்ல தண்ணிகளாக இருந்தால் இந்த கிணறுகள்லேருந்து தண்ணியல் ஆக்கள் எடுத்து மற்ற இடங்களுக்கு அனுப்பி பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி வாங்க அப்படியே போயிட்டு உங்களையும் நிறைய கிணறுகள் இருக்குது அப்படியே பார்த்து கொண்டு போவோம். உண்மையிலேயே நெடுந்தீவை பொறுத்தளவில் இந்த பிரதேசம் இந்த இடம் ஒரு என்னென்னு சொல்கிறோம் ஒரு வரப்பிரசாதம் ஒரு பொக்கிசம் ஒன்று சொல்லித்தான் சொல்லலாம். ஏன்டா தீவுடைய பல இடங்களில் நிலத்தடி நீர் உவர்த்தன்மையாக இருக்கையில் இந்த இடத்துல நல்ல நீர் வாரன்றது உண்மையிலே ஒரு கொடையான ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் கூட இதில் நிறைய கிணறுகள் இன்றைக்கு பயன்படுத்த முடியாத நிலைப்பாட்டில் இருக்குன்றது உண்மையிலே ஒரு கவனக்குரிய விஷயம். இதில் ஒரு பெரிய கிணறு கிடாக்கு. இந்த கிணறுல ஆக்கள் தண்ணி அடிக்கிறோம். என்ற பவுசர்கள் வந்து போனதுக்கான அடையாளங்களும் கிடக்கு. பவுசர்களையும் தண்ணி ஏற்றினம் போடாக்கு இந்த இடங்களை நிப்பாட்டி இந்த கிணத்துக்குள்ளே அடிக்கணும். இந்த கிணத்தை உள்ளே போயிருப்பா எப்படி இருக்கண்டு பாருங்கள். இந்த கிணத்துக்குள்ளே மேல் இந்த தட்டுகள் எல்லாமே இடிவடைந்து கிணத்துக்குள்ளே கிடக்கு. அதைகளை வெளியில் எடுத்து அதை சுத்திகரித்து இதுன்றது கூட ஆக்கள் இல்லை போடாக்கு. அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. இப்படி இதில் கிணத்து பக்கத்தில் தண்ணியெல்லாம் கூட வர்றபடியாக கத்தாழைகளும் இதில் 1-2 முளைச்சி நிற்குது பாருங்க. இதில் இதெல்லாம் நெடுந்தீவில் கத்தாழைகளுக்கு பஞ்சமே இல்லை. இந்த இடங்கள்லேயே முளைச்சி நிற்குது. மற்ற இந்த இடங்களை சுற்றியும் எல்லாம் நிறைய இடங்கள் இந்த பட்டியலும் காடுகளும் தான் கிடக்குது. ஆனால் சுற்றி வேற மதில் மாதிரி அமைப்பு போட்டிருக்கணும். இந்த இடத்துன்றதை அடையாளப்படுத்துறது போடாது. அதுவும் நிறைய காணிகள் வேறு மக்களிடமிருந்தும் காணிகளை வாங்கி அதுகளுக்குள்ளேயும் கிணறுகள் பிரதேச சபை அதுகளால் பட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லினோம். ஓகே உறவுகளே, நெடுந்தீவை பொறுத்தளவில் இப்போ இன்றைக்கு நான் இந்த காணொலியில் காட்டின இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. உண்மையிலேயே தீவு பகுதியை பொறுத்தளவில் தண்ணீர்ன்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுக்கு ஒரு தீர்வாக இந்த நிலப்பகுதி அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த இடங்கள்ல இருந்து இவ்வளவு கிணறுகளை வந்து ஆக்கள் அமைச்சு தண்ணிகளை வந்து ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் வேறு இடங்களுக்கு வந்து ஆக்கள் அனுப்பி கொண்டிருக்கணும். இந்த இடங்கள் தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் வந்து மறக்காமல் கொமெண்டில் வந்து தெரிவிங்க. நாங்கள் மீண்டும் ஒரு காலை கூட சந்தி